ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செம்ம சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கோதுமை பரோட்டா தான் நம்ம பார்க்க போகிறோம். கோதுமை பரோட்டா எப்படி செய்யலான்னு உங்களுக்கு எளிமையாக செஞ்சு காட்ட போகிறேன். கோதுமை பரோட்டா நம்ம பொச பொசன்னு சாஃப்டாக நம்ம வீட்லேயே செய்யலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்கள் செஞ்சு கேட்டால் மைதாவை விட கோதுமை உடம்புக்கு நல்லது. இதை செஞ்சு காட்டுங்க. 1/2 கிலோ கோதுமை எடுத்து அதுக்கு 2 ஸ்பூனு நெய்யை காய்ச்சி ஊற்றி நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூனு சீனி போட்டிருக்கோம். இதை போட்டு நல்லா இந்தமாரி கிளறி எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். நம்ம மைதா உடம்புக்கு நல்லது இல்லை, அன்ஹெல்த்தி. கோதுமை மாவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நம்ம கோதுமை மாவில் பிள்ளைங்களுக்கு நம்ம இதேமாரி பரோட்டா செஞ்சு கொடுக்கலாம். இந்த அளவு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இதேமாரி பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். பிசைஞ்சு எடுத்தோன்னே நல்லா சாஃப்டாக பிசையலாம். ரொம்ப கழுத்தம் கொடுத்து எல்லாம் பிசைய வேணாம். இந்தமாரி எடுத்துவிட்டு நம்ம எப்படி பால் போடலான்னு காட்டுறேன் பாருங்கள். இப்படி நம்ம கட்டை விரல உள்ள அழுத்தி எடுத்து இந்த மாவை எடுத்து நம்ம தேவையான அளவு வச்சு இப்படி அமுக்கி எடுத்தால் நம்மளுக்கு பால் ரெடி ஆகிடும். கோதுமை மாவு இதேமாரி ஒவ்வொரு மாவாக எடுத்து நம்ம பால் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி செய்கிறது எவ்வளோ எளிமையாக காட்டுறேன் பாருங்கள். இப்படி இருந்தால் நல்லா பிசுறு இல்லாமல் அழகான முறையில் சைனிங்கான ஒரு பால் உருண்டை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்றோம். இந்த அளவு நம்ம ஊற விட்டுட்டு இப்போ நம்ம இதை திரட்டி எடுத்துக்கிறோம். இந்த அளவு நல்லா திரட்டி பெருசாக எவ்வளவு முடியுமோ அந்த அளவு திரட்டி எடுத்துக்கிட்டாவே போதும். சப்பாத்தி கட்டையை வச்சு இப்போ எண்ணெயை தடவி இப்போ நம்ம இந்த எடுத்து உள் பக்கமாக இப்படி வச்சு இதேமாரி எடுத்து நம்ம சுருட்டி வச்சுக்கிட்டா கோதுமை மாவு பரோட்டாவுக்கு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் இந்த அளவு நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இது அளவு நல்லா எவ்வளோ திரட்ட முடியுமோ அது அளவு நம்ம திரட்டிக்கிட்டால் போதும். நம்ம வளர்த்தி எடுத்து இப்போ எண்ணெயை ஊற்றி இதேமாரி தடவி விட்டு இப்போ ஒவ்வொரு பேடாவும் இதேமாரி நம்ம சுற்றி எடுத்துக்கிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சி. 1/2 கிலோக்கு 12 பேடா எனக்கு ரெடியாக வந்தது. இப்போ இதை நல்லா நம்ம வளர்த்தி தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுக்கணும். தோசைக்கல்லில் போட்ட உடனே நம்ம எண்ணெய் ஊற்றக்கூடாது. பிரட்டி விட்டு தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். நல்லா எண்ணெயை ஊற்றணும். ஊற்றினா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் 2 கல் வச்சு போடுறேன். அப்போ குயிக்காக முடிச்சிடணுன்னு. ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் அடுப்பில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. குயிக்காக போட்டுட்டு நம்ம முடிச்சிடலாம். 2 தட்டு போட்டுட்டுனா போதும், நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சூப்பரான டேஸ்ட்டான கோதுமை பரோட்டா ரெடி ஆச்சு. இதுக்கு சிக்கன் சால்னா தான் நான் வச்சுருக்கேன். சிக்கன் உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க பெரியவங்களுக்கு சிறியவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.